இந்த சம்மர் சீசனுக்கு நீங்கள் ஏதாவது ட்ரிங்க் பண்ணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வீட்டிலேயே பண்ணி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ரொம்ப அதிகமாகவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இந்த ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நீங்கள் பாயாசம் மாதிரி நீங்கள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு வந்து நல்லா ரெஃப்ரெஷிங்காக நல்லா குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி ஐஸ் போட்டு கூட நீங்கள் ஆற வச்சுட்டு ஐஸ் போட்டு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து இந்த கப்பில் வந்து ஒரு 3 கப்பு வந்து தண்ணி விட்டுக்கோங்க. இந்த 3 கப்பு தண்ணி விட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கணும் தண்ணி. கொதிச்சதுக்கப்புறமேலு 1 கப்பு வந்து நைலான் ஜவ்வரிசி வந்து சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் ஜவ்வரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து 3 கப்பு வந்து தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமேலு ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. இந்த ஜவ்வரிசி வந்து ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. அப்படியே சுடுதண்ணில் போட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து அவல் வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. நெய் விடாமல் வறுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து நல்ல ஜில்லுன்னு குடிக்கிற மாதிரி தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் பால் வந்து 1 கப்பு வந்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் பொறுத்த வரைக்கும் ஒரு அரை முடி தேங்காயிலேருந்து ரெடி பண்ண தேங்காய் பால் வந்து 3 கப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து திக்கான பாலை வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நார்மலான தண்ணி பால் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாசனைக்கு வந்து 1 ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த அவல் வந்து வேகிறதுக்கு தான் இந்த தேங்காய் பால் போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைக்கிறோம். இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு அந்த அவலை வந்து எடுத்து பாருங்கள் நல்லா வந்து வெந்திருக்கும். அவல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெள்ளை அவலை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமே இதுலேயே வந்து கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேலு ஒரு கைப்பிடி அளவு முந்திரி வந்து சேர்த்துக்கோங்க. ஆப்ஷனல் தான் இது, நீங்கள் வந்து சேர்க்கணும் கூட அவசியம் இல்லை. அதுக்கப்புறமேலு ஒரு கைப்பிடி அளவு பனானா வந்து நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. மாதுளை வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த பழம்லாம் நல்லா ஃபுல்லாக வந்து இதில் அப்சர்வ் அதுக்கப்புறமேலு நீங்கள் வந்து சுகர் வந்து 1 கப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கப்புனா ஒரு ஃபுல் கப்பு எடுக்க வேணாம், ஒரு ஸ்மால் கப்பு, ஒரு பாதி கப்பு அளவு வந்து சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த பழத்துலேயே இந்த சுகர் வந்து நல்லா வந்து ஊறணும். அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஜவ்வரிசி, அதில் வந்து அப்படியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த பழம்லாம் சேர்த்துட்டிங்கன்னா இதிலேயே சுகர் போட்டு நீங்கள் வந்து வேறு டெசர்ட் மாதிரி நீங்கள் கூட ரெடி பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு பாயசம் மாதிரி ரெடி பண்ணோன்னா இப்போ வந்து 1 கப்பு கோகோனட் மில்க் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டு பாயசம் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேலு நீங்கள் சக்கரை வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அரை கப்பு சேர்த்துருக்கோம். இப்போ ஜவ்வரிசி நம்ம சேர்த்துருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால இதில் வந்து 1 கப்பு வந்து சக்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா இனிப்பாகவே இருக்கும். இந்த அளவே சக்கரை போதும் நமக்கு. இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சக்கரை நல்லா உருகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லா கிளறினதுக்கப்புறம் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் வந்து நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருப்பீங்களா, ஃபஸ்ட்டு ரெடி பண்ண தேங்காய் பால், அதை வந்து இப்போ சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு கிளறும் போதும் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லைனா சிம்மில் கூட வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து கிளறி விட்டாலும் ஓகே தான். இந்த தண்ணியோட லெவல் வந்து உங்களுக்கு பத்தலைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் தேங்காய் பால் ரெடி பண்ணும்போதே 4 கப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அரை முடியிலேருந்து. அதுக்கப்புறமேல லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து 4 கப்பாக கூட நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம அப்படியே வந்து ஜில்லுன்னு நம்ம உள்ளே வைக்க முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேல ஐஸ் கூட நீங்கள் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சம்மருக்கு வெளியில் எந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்காமல் இந்த மாதிரி வீட்லேயே சிம்பிளாக இந்த மாதிரி ட்ரிங்க் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.